உலகளவில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு விளையாட்டாக இருக்கும் ரூபிக்ஸ் கியூப் ஆரம்பத்தில் பொழுதுபோக்கிற்காக உருவாக்கப்படவில்லை. மாறாக அது கல்வி கற்பிப்பதற்காகவே உருவாக்கப்பட்டது. 1974 ஹங்கேரி நாட்டின் புதபெஸ்ட் நகரை சேர்ந்த கட்டிடக்கலை பேராசிரியரான எர்னோ ரூபிக் என்பவர் 3D ஜாமெட்ரியை தனது மாணவர்களுக்கு புரிய வைப்பதற்காக இந்த கியூபை வடிவமைத்தார். சுழலும் பக்கங்களை கொண்ட இந்த கியூப் முப்பரிமாண பொருட்கள் எவ்வாறு நகர்கின்றன, ஒன்றுடன் ஒன்று எப்படி செயல்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ள ஒரு சிறந்த கருவியாக இருந்தது. தன் மாணவர்களிடம் இது ஏற்படுத்திய ஆர்வத்தை கண்ட பிறகு வகுப்பறையை தாண்டி இதற்கான வரவேற்பு இருப்பதை எர்னோ ரூபிக் உணர்ந்தார். தொடர்ந்து ஹங்கேரியில் மேஜிக் கியூப் என்ற பெயரில் இந்த புதிர் விளையாட்டுக்கு அவர் காப்புரிமை பெற்றார். விளையாட்டு பொருள் உற்பத்தி நிறுவனங்களின் பார்வையில் இது பட்டவுடன் இது கல்விக்கான ஒரு கருவியிலிருந்து உலகளாவிய விளையாட்டு பொம்மையாக தனது பயணத்தை தொடங்கியது. 1980 ரூபிக்ஸ் கியூப் என்ற பெயரில் இது உலகமெங்கும் அறிமுகப்படுத்தப்பட்டது. வகுப்பறையில் தொடங்கிய ஒரு பயிற்சி பொருள் உலகளவில் எல்லோரும் விளையாடும் ஒரு பொழுதுபோக்கு விளையாட்டாக மாறியது இதன் பன்முகத்தன்மையை காட்டுகிறது.